இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து நாங்க ஆல்ரெடி 2, 3 டைம் பண்ணியாச்சு மாங்காய் ஊறுகாய். இன்னைக்கு வந்து அதனால வந்து ஒரு 4 மாங்காய் தான் நாங்க பண்ண போறோம். இப்போ வந்து மாங்காய் வந்து நல்லா வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது கூட வந்து 50 கிராம் வந்து கடுகு, 50 கிராம் வெந்தயத்த வந்து நல்லா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அத வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ வந்து அந்த பவுடர வந்து அந்த மாங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஓரளவு கொர கொரன்னு இருந்தா கூட போதும். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் பார்க்கறக்கு. இப்போ வந்து அது கூட வந்து நல்லா கல் உப்பு வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து எவ்வளோக்கு அளவு வந்து உப்பு, எண்ணெய் போடுறோமோ, அந்த அளவுக்கு வந்து மாங்காய் வந்து கெட்டு போகாம இருக்கும். ஸோ வந்து உப்பு வந்து தேவையான அளவு நல்லா போட்டதுக்கப்புறமா, நமக்கு வந்து காரத்துக்கு ஏத்தாப்புல மிளகா பொடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க நல்லா குலுக்கி எடுத்துக்கங்க. ஸோ வந்து ஊறுகாய்க்கு வந்து ரொம்பவே முக்கியமானது வந்து இந்த நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் வாங்கி சேர்த்துக்கங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊத்துறோமோ அவ்வளோக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். ஸோ பார்க்கறக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் அதிகமா தான் இருக்கிற மாரி தெரியும். வந்து நம்ம ஆனா கெட்டு போகாம இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்தாகணும். இப்போ வந்து நல்லா வந்து இந்த ஊறுகாய் வந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். நாங்க வந்து இத வந்து நாங்க தாளிக்கலாம் மாட்டோம். இப்படியே வச்சா வந்து ஊறுகாய் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும்.